வாசத்தை பக்கத்தானே காசியா கிடக்கு. மேரி நடம் பார்க்க போறீங்க. உங்களுக்காக வந்து சாப்பாட்டுக்காக அம்மா பண்ற பாடக்காரங்க உண்மைதான் சொல்ற. வயசு போனாங்க ஒரு ஆள் ஆச்சு வீட்டுல இருக்கணும். அதுக்காண்டி அம்மாவுக்கு வயசு போனது இல்லை சொல்றோம். இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்ணாதான் பார்த்து இரவுல வந்து சமைச்சு சாப்பிட்ற டேஸ்ட் அதே மாதிரி வந்துட்டு இப்போ அம்மா கொண்டு வந்து நான் உடைக்க போறேன். வேண்டாம் அம்மா தான் வந்து எங்க இடத்துல இருந்து எங்க வீட்டுல வந்து கொஞ்சம் வயசு குறைஞ்சால் சிக்கன் வந்து எங்களை போட்டு அரிசி போடுறது 3/4 அரிசி போட்டாலும் அவங்க கணக்காக இருக்கணும். கொஞ்சம் சோறு மிச்சம் கிடக்கா தஞ்சையை காட்ட வேண்டாம். நான் புட்டு சாப்பிடல சொல்லி அம்மா மெல்வா சொல்றேன். நான் கொஞ்சம் சத்தமா சொல்றேன் கேளுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் விதுஷன். நீங்கள் ஓகே. இன்றைய தினம் வந்துட்டு நாங்கள் எங்க நிக்கிறோம் பாத்தீங்கன்னா வளமை போல வந்து எங்க இந்த வீட்டு முத்தத்துலாம் நிக்கிறோமே நம்ம முத்தத்துல நிக்கிறோம். ஓகே ஏன் நாங்கள் நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா அம்மைக்கு வந்துட்டு பாத்துட்டு வந்துட்டு இனிப்பாக முறைப்பாக தானே டெய்லி போடுறோம். அப்ப இன்றைக்கு நான் வந்து யோசிச்சேன்னா அத்தை விட்ட போனேன் ஜீவலிக்கு, அதாவது அண்ணாவோட போனேன். நான் போன வழியில வந்துட்டு அந்த வெள்ளை இருக்குல்ல, வெள்ளைக்கு பக்கத்துல வந்து ஆளுகள் வந்துட்டு வித்து கொண்டு இருந்தாங்க. அப்ப நான் யோசிச்சேன் என்னண்டா என்னட்டையுமே வந்துட்டு கொஞ்சம் 300 காசு கிட்ட கிடந்தது. அப்ப நான் அம்மாவுக்கு யோசிச்சேன்னா என்னண்டா போயிட்டு வரைக்கல அந்த ராளை வந்து வேண்டின்னு வந்தா அம்மா கிட்ட கொடுத்து அம்மா வந்து கொஞ்சம் சும்மா பொறிச்சு வந்து ஒரு குழம்பு ஒன்று வைப்பான்னு. அப்போ வந்து நெச்ச மாதிரி வந்துட்டு அம்மா சொன்னா விட்ட இந்த இரவு கறி ஒன்றும் இல்லைன்னு நான் செய்ய கொண்டேன். நானுமே வந்து கொண்டு வந்தோம் கொஞ்சம் பாருங்க மாதிரி ஆள் பண்ணிட்டு இருந்தான்ட்டு அம்மா கொஞ்சம் பஞ்சே தான் கிடந்ததுன்னு கிடக்குறாங்க. அப்படியுமே இருந்து நான் சொன்னா இந்த காய்ச்சி தாங்க அம்மா சொன்ன இரவுக்கு புட்டும் வச்சு அப்படி வந்துட்டு இறால் கறியும் காய்ச்சி தான் இறால் கறி வந்து அம்மா வந்துட்டு அந்த வீட்டை வந்து பொதுவாக சமைக்கிறேன்டாலே வந்து நல்ல மாதிரி காய்ச்சிவா. நம்ம வீடியோன்னு சொல்லிக்கல வந்து நான் என்ன நல்லா புகழணும் பண்றோன்னு நல்லா செய்வேன். இல்ல வீடு இல்ல பழமையா நான் சமைக்கிறத இருக்கிறத வச்சுதான் செய்வேன். அதுக்காண்டி அதுதான் பண்ணும் இதுதான் பண்ணுமெண்டு இல்ல சரி. அப்படி கேட்க வந்துட்டு நானும் அம்மாவும் அந்த வந்துட்டு இன்னைக்கு இறால் கரையும் புட்டுமே வந்து செய்ய போறோம். தொடர்ச்சி வந்துட்டு வீடியோ பாருங்க. உண்மைக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்து நிறைய ஆதரவு வந்து தந்து கொண்டிருக்கீங்க. எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி உண்டு. அப்படி சொல்லிக்கொண்டு இப்ப நாங்கள் வந்து என்னன்னா இறால் வந்துட்டு உடைக்கணும் அந்த கோதெல்லாம் அந்த வயசு போனாக்கள் நம்ம வந்து இறால் கோது வந்து உடைக்கணும்னு சொல்லி அந்த காலத்துல இருந்து ஒரு பழமையா வந்து கொண்டிருக்கு. அதனால ஐதீகம்னு சொல்லலாம். அதனால வந்துட்டு இப்ப அம்மம்மா கொண்டு வந்து நான் உடைக்க போறேன். வேண்டாம் அம்மம்மா தான் வந்து எங்க இடத்துல இருந்து எங்க வீட்டுல வந்து கொஞ்சம் வயசு குறைஞ்சால் அதனால வந்துட்டு வயசு கூறினார். அதனால வந்துட்டு அம்மம்மாவை வந்து இந்த இறால் கோதை வந்துட்டு நான் பொருட்படுத்துக்க தானே வந்து செஞ்சிடலாம் உடைச்சேன்னு. சரி அப்படி இருக்க இப்ப நாங்க வந்துட்டு வீடியோ வந்துட்டு இன்ட்ரோ எடுத்து போட்டு நாங்க அப்படியே போய் இறால் கோதெல்லாம் உடைச்சு புட்டுமா வச்சு கரையும் செய்ய போறோம். வந்துட்டு பார்க்க வந்து வேற லெவலில் இருக்கும். தொடர்ச்சி வந்து வீடியோ பாருங்க. ஸ்கீக்கு என்னன்னு சொல்றேன். அதே மாதிரி நான் இங்க வரும்போது உங்களுக்கு இறால் குழம்பும் புட்டும் மதியத்துக்கு வேறு சாப்பாடும் தருவேன். ஓகே தொடர்ச்சியா வந்து வீடியோ பாருங்க. இப்ப நாங்க வந்து எப்படி செய்யறேன்னு சொல்லி தொடர்ச்சியா பாருங்க. தொடர்ச்சியா வந்துட்டு பாப்போம் எப்படி செய்யறேன்னு தொடர்ச்சியா பாருங்க. இப்ப நாங்க வந்துட்டு என்ன மாதிரி செய்யறேன்னு சொல்லி பாக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வீடியோ பாருங்க. அப்பதான் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். மற்ற சப்ஸ்கிரைப் தானே போதும் வந்தா வந்து இன்னும் நல்லா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தான் வீடியோ பார்த்து கொண்டுருங்க. இப்ப நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்ணாதான் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப நாங்க வந்துட்டு எப்படி செய்யறது பாக்கலாம். காலை எடுத்துருவோமே வாங்க. அப்படி வாங்க. நாங்க வந்து இரவுதான் இந்த வீடியோ எடுக்கிறோம். கற்பு கிட்ட நம்ம வந்து காலம் எல்லாமே வந்து கழுவணும். அம்மா கொண்டு வந்தீங்கன்னா சரி நான் போய்கிட்டேன். ஊத்தின மணக்கம் இல்ல இது எப்படி வாங்க பெப்பு கிஞ்சாடாங்க. இதான் வயசு போனாங்க கையில பிடிச்சி வந்துருக்கீங்க. பெப்பு கிஞ்சாடாக்க அங்க போறீங்க. கிளியரா கூட கொஞ்சம் கிட்ட வா. ஆனா நல்ல ஒரு ராளை தான் ஒண்ணு ரத்தம் கொண்டம்மா மற்ற திருவள்ளைய மக்கள் எடுத்து வந்து அம்மா வந்து போட்டுட்டு இருப்பாங்க. கொஞ்சம் நாரியல் நோவாதில்ல ரப்புல இருங்க அம்மா பாருங்க. அம்மா வந்து வித்தியாசமா தான் வந்து செய்ய போறா. இப்ப நான் கவுதமே வந்து கூப்பிடணும் என்னன்னா கவுதம் வாடா அவன் இன்ட்ரோ எடுத்து விடுறான்னு சொல்லத்தான். அப்ப நான் வந்து இன்ட்ரோ எடுத்தா கட் பண்ண கூடாது. கட் பண்ணா அவன் வந்து இன்ட்ரோ முடிஞ்சுதான் போயிடுன்னு சொல்லிடுவான். அதனால நான் அவன் கட் பண்ண வீடியோ எடுத்துட்டு போட்டு இந்தாங்க அம்மா திருவள்ளை இருக்கா உங்கள் அப்படி நீ பாக்க உங்ககிட்ட பாருங்க. உண்மைக்கு வந்துட்டு கௌதம் தான் வந்துட்டு மிகப்பெரிய சப்போர்ட் வீடியோ எடுக்கிறாங்க. தம்பி எடுக்கிறவன் கவுதத்தை தண்ணியை சொல்ல என்னாலும் கௌதம் தான் டெய்லி எடுக்கிறோம். அம்மா ஈரகஜெல்லாம் நோண்டிட்டு அங்க கொண்ட கிடங்கு ஊத்திட்டு கைக்கு முதல்ல விம் சோப்பை போட்டு கழுவுங்க.
பாத்தீங்க அம்மா கடைசியில் ரால் நோண்ட விட்டுட்டு அம்மா வந்துட்டு என்ன மாதிரி ஃபாஸ்டா வந்துட்டு இல்லை அதை முடைச்சு எடுக்கிறான்னு பாருங்க போதும் எல்லாத்தையும் அவ்வளோத்துல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் என்னம்மா பாருங்க இதான் சொல்ற வயசு போனாக்க ஒரு ஆளாச்சு வீட்டில் இருக்கணும் அதுக்காண்டி அம்மாவுக்கு வயசு போனது இல்லை சொல்றோம் பருவம் எங்களோட வயசு கூட தானே அப்போ இந்த கூட பொங்கல் எல்லாமே நம்ம எப்போ தை பிறக்குது இல்லை பொங்குவோம் என்ன வடிவா பொங்கலாம் 3 இடத்துல வச்சுன்னு நல்லா இருக்கு பட்டிகளும் கொளுத்தி வர எனக்கு சின்ன வயசு இல்லாம ஒரு 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு எல்லாம் தீபாவளி வருஷங்கள்னாலே வந்துட்டு வெளியால போக மாட்டேன் அதாவது கட்டில கிடந்து கொண்டு காந்த பூதி தான் கிடப்பேன் ஏன்னா அவ்வளோத்துல வந்து அவ்வளோத்துல பயமா இருந்தேன் இப்போ வந்துட்டு வெடி காலையில் வெடிச்சாலும் சத்தங்க இப்ப அம்மா வந்துட்டு நல்ல வடிவா ரால் எல்லாத்தையும் நோண்டட்டும் அப்படியே உள்ள வந்துட்டு அம்மா செஞ்சு கொண்டிருக்கா போல அதே மாதிரி போய் பார்ப்போமே அதே மாதிரி போய் பார்ப்போமே வந்துட்டு உள்ளே போய் பார்ப்போம்பாங்க அம்மா என்ன செய்யறான்ட்டு என்ன மம்மி செய்யறீங்க உங்களுக்காக வந்துட்டு சாப்பாட்டுக்காக அம்மா படுற பாடம் பாருங்க உண்மைக்கு வந்துட்டு அப்படி வந்து நல்லா இருக்கும் போல இருக்கிறா உண்மைக்கு வந்துட்டு ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு எத்தனை சாப்பாடு நீட்டா செஞ்சிருவேன் உடனே பண்ணேன் இப்ப வந்து ராளை கொண்டு கொடுத்தா அது ஒரு பஞ்சு இல்லாம உனக்கு செய்யறீங்களே நம்ம இதான் சொல்ற அம்மாண்டு அப்படி சொன்னாதான் அம்மாவுக்கு இன்னும் வந்துட்டு பாஸ்டா வந்து செய்வாது சாப்பாடு இல்லாம புட்டுக்கு வந்துட்டு மாவு வச்சுக்கிறாங்க எத்தனை சொல்லு மாவு அமைக்கப்படுறீங்க இந்த நிமிட்டு சிக்கன் வந்து இங்கே போட்டு அரிசி போடுறது 3/4 சொல்லு அரிசி போட்டாலும் அங்கே கணக்காக இருக்கணும் அப்படி போட்டு 4 பேர் சாப்பிடுறது அது பெருசா இது என்ன வட்டி வச்சுக்கிறது கரெக்ட் எல்லாம் இது வரும் கரெக்ட்ல இருந்து வம்பா வெங்காயம் மற்றது இது கருவேப்பமில்ல மற்றது கச்சி சிறகு தூள் கரெக்ட் எல்லாமே வந்து வெட்டி வச்சுக்காமா ஏனம்மா இது இது ரால்கறி இங்கால சுடுதண்ணி வைக்கிறீங்களா இங்கால மாப்பிள்ளை கேளியே சரி அதனால சொல்றது கச்சி சிறகு சரிண்ணா இப்போ வந்து சுடுதண்ணி வந்துட்டு கொதிக்குது நம்ம வந்து சுடுதண்ணி நாங்கள் வச்சு பார்ப்போமே அம்மா மாப்பிள்ளை வைக்கிறீங்களேம்மா சுடுதண்ணி வந்து எத்தனை சொல்லுமா 2 சொல்லுமா மிச்சம் பார்த்தது காலமே வந்து கணக்காக அம்மா செய்கிறாங்க 2 சில இடங்கள்ல ஒரு குடும்ப பெரியமாட்ட பொறுத்தவரைக்கும் இது போடுவீங்க வேலைக்கு எவ்வளவு 1 கிலோ நீங்க ஒரு பொண்ணுன்னா எத்தனை கிலோ 3 கிலோ இருக்கும் 1 கிலோ அது 3/4 கிலோ போறீங்க கடவுளே அவ்வளவு வந்து சாப்பாட பக்கம் தெரியுது வெள்ளமா புட்டு தான் வந்து அமைக்கிறேன் அவ்வளவு வந்துட்டு அம்மா அவங்க அரிசிமா கலந்து தான் வந்து அமைக்கிறோம் நான் வீடியோக்கம்மா கொஞ்சம் நல்லா இருக்குமானேம்மா சொல்லுதான் நல்லா இருக்கும் கொஞ்சம் வெள்ளமா புட்டு நான் வெளியே போக அங்கால அம்மம்மா நிலை வந்துட்டு எப்படி இருக்கோ தெரியாது ஆள் உடைக்க மாட்டேன் அம்மம்மா நிலையை காக்காது பார்ப்போம் நான் கொடுத்துட்டேன் பண்ணிக்கலாம் இதெல்லோட உங்களுக்கு ஏனம்மா கரெக்ட் எல்லாம் மட்டும் நீங்கள் இது தக்காளி பழம் சொல்லி வாங்கினது அப்ப நான் வெந்தயத்தையும் கரெக்டையும் பொரிய விட்டுட்டு வெங்காயத்தையும் பொரிச்சு கொஞ்சம் வித்தியாசமா போட்டு காய்ச்சல் நல்லா இருக்கும் அப்ப உங்க வீடியோ பார்க்க நீங்க என்ன சொல்ல இருக்கீங்க அங்க அதை சொல்லுங்க சொல்லுங்க தெரிஞ்சுக்கா இருக்கணும் இல்லை சாப்பாடு நாங்கள் கடையை கலைஞ்சினா அப்புறம் கேட்க சொல்லுவோம் சொல்லுவோம் இப்ப வந்து வெளியே அன்னைக்குள்ள போகக்கூடாது குந்தட்டு ஏண்டா வந்துட்டு எல்லா வேலையும் வந்து அம்மா செய்யக்க ஒரு சின்ன சப்போர்ட் ஆச்சு நான் கொடுக்கணும் அது வந்து நான் மாவு போத்தி தருவேன் தாங்க ஒத்து தான் பாருங்க அந்த பேச்சு முட்டை என்ன செய்யுது
நீங்க 2 கையா நான் ஒரு கையா வந்துருக்கோம். நான் கையால மாத்துறது கொஞ்சம் தூளா இருந்தா கூட்டு நல்லா சரி இருக்கும் போல கொடுத்துருக்கோம். கொத்தி போட்டு அப்படி அம்மம்மா வந்து செய்யறான்னு பாப்போம். பாருங்க நல்ல வடிவா வந்துட்டு ராள் எல்லாம் அம்மம்மா வந்துட்டு நோண்டுட்டீங்களே தொட்டி கூத்துட்டேன். ஏன் இது கூத்துங்க அப்படி வருது. அம்மா ராள்ட வாசத்தை பக்கத்தான் எனக்கு ஆசையா கிடாது. ராள் சொல்றோம் இல்லையா அம்மா நாரை வச்சு சொல்றாரு அந்த நாரை வச்சு காய்ச்சி நல்ல என்னன்ற கதை இருக்குல்ல என்னன்றது கனவாய் கனவாயா தான் நம்ம வந்து வேண்டினோட காய்ச்சாம கொஞ்சம் வச்சு போட்டு காய்ச்சினாலாம் அது வந்துட்டு இன்னும் ஒரு டேஸ்டா இருக்குமா என்ன. சரி ஓகே. இப்போ நாங்க வந்துட்டு ராள்லாம் கழுவி ஆயிடுச்சு உள்ள கொண்டு போய் அம்மாவை வந்துட்டு புட்டு அடுப்புல வச்சுட்டா என்ன வந்து கறி காய்ச்சினா அந்த கறியை வந்துட்டு பார்த்துட்டு அப்படி வந்து நாங்க சாப்பிடல எல்லாம் பார்ப்போம் என்னம்மா. ஓகே நாங்க வந்துட்டு இப்போ கறியை போய் காய்ச்சுவோமே வாங்க. என்ன ராளோட கலைச்சி போனீங்க அவரோட நானே மாமா இது நான் ராள் உடைச்சி கலைச்சி போனீங்க பாசமா இருக்கு. கவனத்தை பாருங்க வீட்டுக்கு வந்தோடனே இப்போ வந்து அம்மாவுக்கு நாடகம் போட்டு விடுறானே இங்கே பாருங்க ஆமாம்மா நாடகம் போட சொல்ல போட்டு நிற்கிறான். ஏன் பாய் இங்கே பாருங்க இப்போ வந்துட்டு அம்மம்மா என்ன சொல்கிறாருன்னா தான் நாடகம் பார்க்க போகிறேன்னா தன்னை குழப்பக்கூடாது நீங்கள் காய்ச்சி போட்டு கறியை கொண்டான்னு சொல்கிறீங்களே. சரி ஓகே. இப்போ நாங்கள் வந்துட்டு உள்ளுக்கு அம்மா கறி காய்ச்சி நிற்கிறோம் அதே மாதிரி போய் பார்த்துட்டு நாங்கள் பார்ப்போம் என்ன செய்கிறான்னு. மேரி நாடகம் பார்க்க போகிறீங்களே. சரி ஓகே நீங்கள் நேரி நாடகத்தை பாருங்கோ நிகழ்ச்சி போகுது நாங்கள் இங்கே வாங்க நிகழ்ச்சி போகுது. சரி அதை போட்டு நாங்கள் இப்போ வந்துட்டு சாப்பிட பார்ப்போம் என்ன முட்டை ஒன்று பொறிக்க போகிறீங்க எல்லாம் போட்ட கேரட் எத்தனை சேர்த்து பொறிக்க போகிறீங்க ஆனா இதேபோல வந்து சமைச்சு சாப்பிட்ற டேஸ்ட் அதே மாதிரி சாப்பிடுறேன் மணியா இருக்கு. இப்போ தம்பி நாங்கள் தம்பி சேர்ந்து சாப்பிடுறோம் வித்தியாசம் தெரியல எனக்கு என்ன அம்மா சரி கணக்கு பார்த்து சாப்பிடுறோம் யூடியூப்ல பார்த்து செய்தி வேண்டாம். அம்மம்மா நாலு வச்சு கலைச்சி போனா சரி அதான் இருக்கிறா இல்லை நாடகம் தொடங்கிட்டு இப்போ நாளை இதை நட்டி போட்டால் கறியை காய்ச்சிக்கல கறியை காய்ச்சி நாங்கள் ரெடி பண்ணி பார்த்தேன். சரி அம்மா வந்து இப்போ கறி காய்ச்சிட்டு நாங்கள் அந்த வீடியோ காலை காய்ச்சி நட்டி தான் காய்ச்சணும். சரி அது நாங்கள் பார்க்கணும் கருத்தெல்லாம் வதங்கிட்டு பார்த்ததையும் முட்டையெல்லாம் போதிட்டீங்களேம்மா இங்கே நாளை போயிட்டு அவங்க எல்லாம் போட்டது இதுக்கே போட்டீங்க நல்ல வாழை பின்னாடி செய்ய வந்து இன்னும் வந்து நல்லா இருக்கு மணியா இருக்குதா அந்த இதுக்கு போட்டோன்னா பெருமை மொத்தமாக அடுப்பு போட்டோன்னு பிறகு பெருசா கட்டிங்க போட்டோன்னு. சரி இப்போ நீங்க அம்மா என்ன செய்ய போறாங்கன்னா இப்போ இதெல்லாம் செஞ்சு முடிய சாப்பாடுல அது எங்களுக்கு போட்டு கொண்டு வர போறோம். நான் அம்மா அம்மா எல்லாம் போட்டு வந்து சாப்பிட போறோம். இப்போ நாங்கள் கறியில காய்ச்சி போட்டு சாப்பிட காட்டுறோம். சேம் கறியெல்லாம் ரக்கிட்டீங்களே அம்மா பாப்போம். ரால் கறியை பாருங்க ஆளுக்கு கிள்ளி காட்டுங்கம்மா. போரில் புட்டும் பாரு கொஞ்சம் வெள்ளமா புட்டு இங்கால வந்துட்டு முட்டை பொரியல் இங்கால தம்பி இங்கால அம்மா ஓகே. இப்போ நாங்கள் வந்துட்டு சாப்பாடை போடுவோமே நம்ம போட்டு சாப்பிடக்கல என்னமே சொல்லி பார்ப்போமே. ஓ நாங்கள் வந்துட்டு சாப்பிடக்கல என்னமே சொல்லி காட்டுறோமே. சாப்பிடலாம் சொல்லி நாங்கள் துடிட்டு வந்தது பனி பெய்யறதால வந்து அம்மம்மா கொஞ்சம் ஒத்து வரையில போடுறது என்ன செய்யுது நடுங்க அதாவது ஸ்வீட்டர் இல்லாம கிடக்கு தான் வந்து அதை போட மாட்டான் ஊத்து விரண்டுங்க அப்படி இல்லை அப்படி இப்ப எங்கெல்லாம் கடவுள் சாப்பிட்டு போட்டு கொண்டு வச்சுட்டு கிடக்கு.
சரி அம்மம்மா அம்மை வந்துட்டு வேற வேற வடிவா வர காரணம் என்னங்க தெரியாம கிடக்கு பிரஸ் வெயிட் பூசுறவா பிரஸ் வெயிட் பூசுறீங்களே மூக்கடையில மாதிரியும் கொஞ்சம் வெள்ளையாக சரியான வெள்ளையாக என்ன என்ன ரகசியம் சொல்லுங்க எனக்கு மட்டும் சொல்லுங்க என்ன ரகசியம் கிரீம் பூச்சிடவா சரி இப்ப நாங்க வந்துட்டு அம்மா வந்து சாப்பாடு போட்டுருக்கோம் அம்மா வந்துட்டு சரியா வந்துட்டு 7:15 சாப்பாடு நேரம் ரொம்ப என்ன கொண்டு என்ன தாழ்ந்துக்காது சமைச்ச கறியென்ன வழியா கொஞ்சம் கொண்டுறாங்க பஞ்சு பேர் அம்மா வாங்க வேணும் அம்மா காட்டுறாங்க பேர் அம்மா பக்கத்துலையும் சாப்பாடு உங்களுக்கு வந்துட்டு மெல்ல நடந்து வர அம்மா நான் வந்துட்டு இப்ப இருந்து சாப்பிடுங்க அம்மா இருங்க அப்படி நீங்கள் அம்மா நீ எடுத்துன்னு வா மறந்துட்டீங்களே சரி அம்மாவுக்கு சாப்பாடை போட்டோம்னா நாங்கள் இல்ல அப்படி சொல்லல நீங்களும் சாப்பிடுவோம் இல்ல சாப்பிடுவோம் சரி கொஞ்சம் சோறு மிச்சம் கிடக்கா தந்தையை காட்ட வேண்டாம் நான் புட்டு சாப்பிடல மெதுவா சொல்றேன் நான் சத்தமா சொல்றேன் கேளுங்க இந்த மரியாதை வேணும் உங்களுக்கு ஏனம்மா முட்டை கொஞ்சம் பெருசா பொறிச்ச மேய்க்கிறாரு ஒரு முட்டை ஒரு பால்கோவாண்ட அளவுல இருக்குது இப்ப நான் மாத்தினேன் போட்டு இங்க வாங்க ராள் எல்லாம் வந்துட்டு நல்ல வடிவா இருக்கு இப்ப பாக்க வந்துட்டு சின்ன சின்ன ராளா கிடக்குது நல்ல பேனிங்க மத்தியானம் வச்சுதான் கிறிஸ்மஸ் பாட்டு இந்த கரெக்ட் எல்லாம் போட்டு முட்டைக்கு வந்து பொரிச்சது நல்லா இருக்கு என்னம்மா நல்லா இருக்கு ராளுமே வந்துட்டு நல்லா இருக்கு தக்காளி பழம் போட்டு கரெக்ட் போட்டு தக்காளி பழம் ஒரு காலோட முதல்ல கிறிஸ்மஸ் இல்ல எல்லாரும் நாளைக்கு அப்ப எல்லாரும் பாட்டு போடணும் எனக்கு பெரிய எனக்குமே வந்து பெரிய ராள் வந்து சாப்பிட பயம் அச்சுவேலிகள் கூட நிக்கிறது அந்த அச்சுவேல பெரிய அட்டை ஒன்று நீண்ட அட்டை சரியோ அது சுருண்டு பார்த்தா பெரிய ராள் நாய் இருக்கும் கதைக்கு அதுல இருந்து பிடிக்காது கதையை நினைச்சாலே இன்னும் வீடியோ சாப்பிடலாம் சரியா சந்தோஷம் உங்களுக்கு தான் புது கருத்தம் பிறக்குது எல்லாரும் சந்தோஷமாகவும் கவனமாகவும் வாழ்க்கையில நடத்தி கொண்டிருக்கோம் ஏண்டா சந்தோஷமா இருக்கணும் எல்லாரும் எல்லாருக்கும் நடுக்கம் கூடினபடியா ரால்கறி கொடுக்க பயப்பட்டாங்க ஊத்தியா போயிருமா பேன் போடாங்க ஊத்தினாங்க அப்ப கூட ஒன்னா போட்டுருக்காங்க இப்ப போட அது அட்டா கிருஷ்ணது எல்லாமே தான் இருக்கும் அதெல்லாம் வந்து நக்கல் பாப்பா வந்து குடியில பிடிக்குமா அதெல்லாம் இந்த புளி எப்படி சாப்பாடு அப்படியே சாப்பாடு நல்லா இருக்கு அம்மா எப்படி இருக்கு சாப்பாடு நல்லா இருக்கு அம்மா இந்த கடை விட்டு கொடுத்தெல்லாம் நல்லா இருக்கு பாத்தீங்களா முட்டை நல்லா உண்மையில முட்டை வந்து நல்லா இருக்கு ஓகே நாங்க வந்து வீடியோ முடிச்சுக்கொள்ளோம் உண்மையில வந்து சரமா கலக்கு சாப்பிடலாம் இடவே வந்து நான் திடீர்னு வந்து 5 வயல போய் வண்டு வந்தால
இது வந்துட்டு நல்ல சாப்பாடா இருக்கு. இறால் கறி இறால் கறியே பொதுவாக நல்லா இருக்கும். அதை வந்து இரவு சுட சுட காய்ச்சி சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். இந்த வீடியோ வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல பெல் பட்டன் கொடுத்தீங்கன்னு சொன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும். இதுல நான் முடிச்சுக்கொள்ளுவேன். மறக்க பிறகு சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதான் வீடியோ பார்த்து வந்துருக்கீங்க. ஓகே, நாங்க வீடியோ முடிச்சுக்கொள்ளுவோம். ஒரு பாய் காட்டிடுவோம். பாய்.